நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், தமிழ் சினிமாவில் எப்படி பார்ட் 2 படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு சாபம் இருக்கோ, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் அனிமேலேருந்து லைவ் ஆக்ஷன் வந்தாலே அது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற இந்த சாபம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக இருந்தது. பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த கர்ஸை பிரேக் பண்ணது இந்த ஒரு ஒன் பீஸோட சீசன் 1 தான். அது அனிமே பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. நானே பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் அதை ரொம்ப அடித்து போட்டிருந்தேன், அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம ரிவ்யூவில் போட்டிருப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதோட சீசன் 2 வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த சீசன் 2வோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். மோஸ்ட்லி ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் சில மேட்டரை பேசுகிறப்ப லைட்டாக பார்த்திங்கன்னா கதையை பற்றி பேச வேண்டியது இருக்கும். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு அது ஸ்டோரியை பார்க்குறப்ப எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதோட பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்கிறப்ப கண்டிப்பாக அதோட ஸ்டோரி தான். நான் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டோரியில் 2000 டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு லெஜண்ட் இந்த ஸ்டோரியை எழுதி வச்சுட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டோரி அவங்க அப்படியே எடுத்து பண்ணுறப்ப அதில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சீசன் 1 பார்த்திங்கன்னா அனிமையோட ஒரு ஸ்டார்டிங் ஆர்க், அந்த ஈஸ்ட் ப்ளூ சாகான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 60 எபிசோட் மேலே இருக்கும். அவ்வளோ எபிசோட 8 எபிசோடில் பார்த்திங்கன்னா அப்படியே அடக்கி அதை கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்து ஒரு 50 எபிசோட் கிட்ட இதில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அலபஸ்டா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்டமை காப்பாற்றணும். பட் அது காப்பாற்ற போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒரு ஆளுக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் லைனுக்கு போனதுலேருந்து ஒரு ட்ரம் ஐலண்ட் சொல்லுவாங்க, அந்த ஐலண்ட் ஆர்க் வரையும் பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக இந்த சீசன் 2ல் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி பக்கா தான், ஸ்டோரியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிமே ஒன்லி கண்டென்ட் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்க்காகவே நிறைய சீன் பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பார்த்தோலோமியா அப்படிங்கிற இந்த கேரக்டரை கண்டிப்பாக ஒன் பீஸ் பார்த்த நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டராக இருந்திருக்கும். இந்த கேரக்டரை பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டராக தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் காட்டும் போதே பார்த்திங்கன்னா லூஃபியோட ஒரு டையார்ட் ஃபேன் அப்படி மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவன் பார்த்திங்கன்னா லூஃபியை ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மேட்டர் பார்த்திங்கன்னா வாயால் சொல்லுவான். பட் அது அவங்க விஷுவல்ஸாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லூஃபியை அவன் எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறான், லூஃபிக்கு ஏன் அவன் பெரிய ஃபேனாக மாறுறான் அப்படிங்கிற அந்த மொத்த மேட்டரே அவங்க ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன் பீஸோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒரு மேட்டர் இருக்குது. அந்த ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா சீரீஸோட ரொம்பவே லேட்டராக ரிவீல் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் பீஸை ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த ஒரு வாரார் கூட முடியும். ஸோ அந்த சமயத்தில் ரிவீல் ஆகிற அந்த மேட்டரை பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கே ஒரு அடித்தளத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஸ்டோரி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ இப்போதைக்கு அதனால் பழைய மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லி அதுக்கெலாம் ஃபோர்ஸ் அவுட்டிங்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த ட்விஸ்ட் மேட்டையும் ஸ்டார்டிங் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அங்கே அனிமே பார்க்கல, மங்கா படிக்கல அப்படிங்கிறப்ப ஸோ இவங்க ஸ்டார்டிங் என்ன சொல்ல வராங்க மாதிரி இருக்கும். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா போக போக கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகிற சமயம் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக இல்லை. ஸோ அதில் காமிச்சதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா செகண்ட் சீசனில் அவங்க ரொம்பவே ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் குறையாக இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்க மாதிரி இருக்குது. பட் அப்படியே ஆப்போசிட்டாக சில இடத்துல என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொதப்பலாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம நெகட்டிவ் பேசுகிறப்ப தெளிவாக பேசலாம். அதுக்கடுத்து இந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் பார்க்குறப்ப ஸோ ஃபஸ்ட் சீசனில் அதே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பர் அப்படிங்கிற புது க்ரூ மெம்பரை பார்த்திங்கன்னா இந்த சீசன் 2ல் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா அனிமேல பல பேருக்கு ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் தான். அவரோட வாய்ஸ் ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா அனிமேல செம க்யூட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லைவ் ஆக்ஷனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப குறை சொல்கிறதுலாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு அப்படியே நெகட்டிவ் பக்கம் போகலாம். எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த சீரீஸில் நிறைய நெகட்டிவ் பண்ணி ஃபீல் ஆச்சு. சீசன் 1 கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாகவே இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு ரோஸ்ட் மாதிரி போயிடும். பட் இது ரொம்ப ரோஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ரேண்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் பக்கம் சொன்னால அங்கேருந்து வரேன். ஸோ
ஸோ விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா சில இடத்துல காட்டுறப்ப நல்லா இருக்கே, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா சில ஷார்ட் பார்க்குறப்ப என்னடா இது ஏதோ வந்து இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து இந்த காஸ்ட்யூம் மாதிரி போட்டுட்டு பக்காவாக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணுவாங்களே. ஸோ அவங்க பண்ணுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு பண்ணதில்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து அவங்க நார்மலாக பண்ணுறது, அதில் குறைகள் கண்டுபிடிக்கலாம், பட் அது யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அதே மேட்டரை வந்து ஒரு சீரியஸாக வந்து ஒரு மீடியாவில் விடுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் இருந்தது. நிறைய இடத்துல பார்க்குறப்ப ஏதோ யூடியூப்பில் வர காஸ்ப்ளே வீடியோ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி செம மட்டமாக இருந்தது. பட் சில இடத்துல வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த சாப்பர் இருக்காங்களே, ஸோ சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் காட்டுறப்ப அந்த நார்மல் ஃபார்ம் காட்டுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசர்லாம் ரிவீல் பண்ணும்போது அதிலே காமிச்சிருந்தாங்க. ஸோ டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது நானும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஓகே, சாப்பரோட விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, மற்ற இடத்துல சொதப்பிட்டு இது நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப சாப்பருக்கு இன்னொரு நிறைய ஃபார்ம் இருக்குது. அதில் ஒரு ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹல்க் மாதிரி நம்ம ஆள் கொஞ்சம் பல்காக வந்து சடலாக போடுவார். ஸோ அந்த ஃபார்ம் பார்க்குறப்ப சாப்பரோட மூஞ்சி அந்த கேரக்டர் மாடலே பார்த்தீங்கன்னா என்னடா இது கன்றாவியாக இருக்குது அப்படிமா எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அனிமே பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஒரு அனிமேவை நல்லா பார்த்து ஒரு ஃபேனாக இருக்கிற எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பரோட அடுத்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக் செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ராகனோட கேஸ்ட்டுங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா ட்ராகன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து செம மாஸான கேரக்டர். ஸோ ட்ராகனை பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் ஃபஸ்ட் டைம் காமிச்சிருப்பாங்க. அந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா லூஃபியை வந்து அதை காப்பாற்றுவார். அனிமேல அந்த ஒரு சீனே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ட்ராகனுக்கு ஒரு பக்காவான ஆரா ஃபார்மிங் சீனாக பார்த்திங்கன்னா அந்த சீன் இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து அது லைவ் ஆக்ஷனில் பெருசாக ஃபீல் ஆகலை. என்னடா இது எவனோ வந்து சப்பையாக வந்தான் டப்புன்னு போயிட்டாங்க நம்ம இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கல. ஸோ அனிமேஷனில் வந்து பார்க்குறப்ப நம்ம ஆளோட ஃபேஸ் கட்டு அவங்க நிற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் எனக்கு என்னவோ ட்ராகன் கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிடிக்கல. அதே லாக்டவுனில் இன்னொரு தரமான சீன் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா லூஃபி வந்து ஐம் சாரி ஐம் டெட் அப்படின்னு சொல்கிற அந்த சீன். ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அனிமேயில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒன் பீஸ் பார்த்திங்கன்னா 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ 2 வாட்டியுமே அந்த சீன் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். இந்த கேரக்டரை அவங்க செம்மையாக பார்த்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சீன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டரால் அந்தளவுக்கு புல் பண்ண முடியல நினைக்கிறேன். ஸோ அவரோட மட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆக்டிங் வந்து எனக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஏதோ வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஒரிஜினல் பார்த்ததுனால எனக்கு மைண்ட் அப்படி பண்ண எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல அனிமே வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து இந்த சீனோட பெட்டராகவே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறையாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த சீரீஸ்குள்ளே இருக்க நிறைய சீன்ஸ் சொல்லலாம். நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப மேபி பிடிச்சிருக்கலாம். பட் ஒரு அனிமையெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் மொக்கையாக ஃபீல் ஆச்சு. இந்த சீரீஸே வந்து அனிமே பார்க்காதவங்க லைவ் ஆக்ஷன் பார்க்குறப்ப அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு செட் ஆகணும் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க தான் அப்படிங்கிறப்ப பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அனிமே பார்த்த ஏகப்பட்ட பேர் இருந்து இதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கும் பிடிக்கணும் தானே. ஸோ அதுதான் நான் அதையும் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் அனிமே பார்க்கல, ஃப்ரெஷ்ஷாக இதாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும், ஒரு ஃபேவரட்டாகவே மாறும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ ஒன் பீஸில் ஓவர் டேக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு பிஜிஎம் இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம்க்கு நான் சரியான அடிக்ட்டு. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், பயங்கரமாக இருக்கும். சீசன் 1 பார்த்திங்கன்னா அதை அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் சீசன் 2 வந்து அவங்க அந்த பிஜிஎம்மை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ மேபி எங்கேயாச்சும் அந்த மியூசிக்கை சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தரமாக இருந்திருக்கும், ஒரு பெஸ்ட்டான மியூசிக். பட் இவங்க வேறு மியூசிக்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது, மொக்க அப்படின்ட்டு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பட் என்னோடய ஃபேவரட் மியூசிக்கை நான் மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன அனிமேல இருக்க அதே ஸ்டோரி தான், லைட்டாக பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி சீசன் 1 இருந்த அதே குறைகள் தான். ஸோ சீசன் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரெஸ்ட் பண்ணதெல்லாம் பெருசாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறப்ப இந்த சீரிஸ் பார்க்குறப்பையும் அந்த ரெஸ்ட் பண்ணதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது உங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பீக் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் நீங்கள் ஒன் பீஸோட தீவிர ஃபேனாக இருந்து இதை பார்க்குறப்ப என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக நிறைய இடத்துல ஃபீல் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் பேசுகிறத பார்த்துட்டு இது கம்ப்ளீட்டாக மொக்க சீரிஸாக அதுக்குன்ட்டு அனிமே பார்த்தவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நிறையவே இருந்துச்சு.
பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன்ஸில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில சீன்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கலாம் இல்லை. ஸோ இந்த லப்புன்னு காட்டுற சீன்லாம் பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷன்லேயே அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரே எபிசோடில் லப்புனோட நோக்கம் என்ன, லப்புன் ஏன் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு எல்லா மேட்டரே பார்த்திங்கன்னா பக்காவாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சாப்பூரோட ஃப்ளாஷ்பேக் வரும், அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. சில பல ஃபைட் சீன்ஸ் அது இதுதான் பார்த்து ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி எந்த இடத்துல எந்தெந்த ஸ்டோரியை எடுத்து சொல்லணுமோ அப்படிங்கிற அந்த மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் வந்து அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, அவ்வளோதான். இந்த சீரீஸ்க்கு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 6.5 கொடுப்பேன். நீங்கள் பார்த்துருந்தா 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.